அப்படி இந்த தக்காளி முட்டை குழம்புல என்னதான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். எங்கள் வீட்டில் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு 3 டைமாவது ரிப்பீட் பண்ணிவிடுவோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, இடித்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. கூடவே 3 தக்காளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். மூடி போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்து ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறோம். உங்ககிட்ட இல்லைனா ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அதுக்குள்ளே நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெயில் மஞ்சள் பொடி, மிளகாய் தூள் சேர்த்து அவிச்ச முட்டையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இந்த பக்கம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துருச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முட்டையும் இது கூட சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சப்பாத்தி, நானோடலாம் இந்த ஸ்டேஜ்லேயே சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு குழம்பு நல்லா சலசலன்னு கொதிக்க விட்டு செமி கிரேவி ஆனதுக்கப்புறம் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும்.